ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிக்ரெஷன் மாடல். ரிக்ரெஷன் மாடலிங்கில் ரெண்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் இன் சிம்பிள் ரிக்ரெஷன் மாடல், ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் இன் மல்டிபிள் ரிக்ரெஷன் மாடல். அப்படின்னா என்ன அது ஃபர்ஸ்ட்? ஆனால் ரிக்ரெஷன் மாடலிங்னா என்னது அப்படின்னா இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். ஏன்னா நீங்கள் நம்ம ஃபார்முலேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்டராக்டிங் வேரியபிள்ஸ்க்காக ஒரு ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணி மாடலை ஜெனரேட் பண்ணி அதை வந்து செக் பண்றது, அதுதான் வந்து ரிக்ரெஷன் மாடல். எக்ஸாம்பிள் ஃபார்முலேஷன் காம்போனன்ட், ப்ராசஸ் பேராமீட்டர், அதோட டிபெண்ட் வேல்யூ, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபிட் பண்றீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்க மாடல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்க செல்ஃப் டிரைவிங், அதாவது ஆட்டோமேட்டிக் டிரைவிங், அதுக்கு நீங்க இன்புட்லாம் கொடுத்தாதான் அது வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாடலை ஜெனரேட் பண்ணி அது ரன் ஆகும். அப்ப என்னென்னலாம் இன்புட் கொடுக்க போறீங்க அப்படின்றது வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றோம் நம்ம. ஸோ இதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன், மல்டிபிள் ரிக்ரெஷன். இப்போ ரிக்ரெஷன் மாடலிங்கால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஒரு ப்ரிடிக்டிவ் மாடல். இது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஓகேவா? மல்டிபிள் ரிக்ரெஷன் மாடல் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ் இருந்தா அதுக்கு வந்து அது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது QSAR ஸ்டடியா இருக்கலாம். எந்த ஃபீல்டுக்கு வேணா இந்த ரிக்ரெஷன் மாடலிங்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபார்முலேஷனு, இல்லை அனலிட்டிக்கல் பார்ட்டு, இல்லை நான் சொன்ன ஜென்ரல் பார்ட். இப்போ ஒரு யூ வாண்ட் டு மாடல் ஆட்டோமேட்டிக் கார், இல்லை AI மாடல், அது எல்லாமே நீங்க எப்படி கிரியேட் ஆச்சு, இன்புட்டை கொடுத்து தான் அதுங்க அதை கிரியேட் பண்ணியிருக்குதுங்க. ஓகே. ஸோ எப்படி அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸோட இன்டராக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தி ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் மெட்டீரியல் அட்ரிபியூட்ஸ் அதோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ண போகுது, அதுக்காக தான் இந்த ரிக்ரெஷன் மாடல் பண்றீங்க. ஸோ ரிக்ரெஷன் மாடல்ன்றது இது டிசைன் ஸ்பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் கண்டிஷன், இல்லை ஆப்டிமைசிங் தி ப்ராடக்ட் ஃபார்முலேஷன், அப்புறம் எதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸை இது கொடுக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபெசிலிட்டேட்ஸ் ரோபஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ரெகுலேட்டரி ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் இது பயன்படுது. ஓகேவா? ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ரிகரேஷன் மாடலிங் நம்ம ஒன்று பார்ப்போமே. ஸோ இது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நானோ எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் எது எது அப்படின்னா ட்ராப்லெட் சைஸ், பாலிடிஸ்பர்சிட்டி இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ் ஆர் டிபெண்ட் வேரியபிள். அப்போ அதில் எமல்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த சால்வெண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்றீங்க. அதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடலை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிக்ரெஷன் அப்ரோச் அப்படின்றது ப்ராடக்டோட ஆப்டிமைசேஷனுக்கு பயன்படும் இந்த கேஸ் ஆஃப் குவாலிட்டி பை டிசைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இன் QBD. ஒரு வேரியபிள், ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், அதை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், அப்படி படிச்சீங்க அப்படின்னா அது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். சப்போஸ் எக்ஸாம்பிள் பைண்டரோட கான்சென்ட்ரேஷனும் டிஸ்இன்டகிரேஷன் டைமும் எடுத்து படிக்கிறீங்க. ஓகே. ஸோ பைண்டரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஆக டிஸ்இன்டகிரேஷன் டைம் கம்மியாகும். ஜென்ரலாக சொல்கிறோம் நம்ம. இப்போ எவ்வளோ இப்போ லெவல்ஸ் நீங்கள் படித்தா, லோ லெவல், மிட் லெவல், ஹை லெவல்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்இன்டகிரேஷன் டைமை நீங்கள் என்ன ஆகுதுன்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். y ஈக்குவல் டு, இப்போ இதுதான் நம்ம ரிக்ரெஷன்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படித்தது. y ஈக்குவல் டு a + bx அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இங்கே வந்து இந்த எப்சிலான் வந்து எரர். ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் த டிபெண்ட் வேரியபிள், இங்கே குவாலிட்டி அட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னது? டிஸ்இன்டகிரேஷன் டைம். எக்ஸ் இஸ் த இண்டிபெண்ட் வேரியபிள், அதாவது பைண்டரோட கான்சென்ட்ரேஷன். E0ன்றது இன்டர்செப்ட், பீட்டா ஒன்ன்றது ஸ்லோப். அப்போ நம்ம பார்த்துருப்போம் இன்டர்செப்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். ரிக்ரெஷன்ற ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு கூட இதுக்கு வரலாம். எப்சிலான்ன்றது இதோட எரரோட டேர்ம். ஓகேவா?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அஃபெக்ட் தி டேப்லெட் ஹார்ட்னஸ். அப்போ கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் அதிகம் ஆக ஆக என்ன ஆகும்? டேப்லெட்டோட ஹார்ட்னஸ் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? இப்போ இப்போ டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணிட்டு இந்த டேப்லெட்டோட ஹார்ட்னஸ் என்ன ஆகுது அப்படின்னு நீங்க செக் பண்றீங்க. எவ்வளவு கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த ஹார்ட்னஸை டிசையர்டு ஹார்ட்னஸ் வர்றதுக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்ல. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி ரேஞ்ச் ஆஃப் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் தட் ப்ரொடியூசஸ் டேப்லெட்ஸ் வித் அக்செப்டபிள் ஹார்ட்னஸ். அப்போ ஹார்ட்னஸ் ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன வரும்? ஆங்கிள் ஆஃப் அந்த ப்ரையபிலிட்டி டெஸ்ட்ல அது உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்இன்டெகிரேட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு இந்த சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடலை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாடல் வந்து β1 ≥ 0 அப்படின்னா இன்க்ரீசிங் தி கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீசிங் தி ஹார்ட்னஸ் அப்படின்றத காமிக்கும் அந்த பர்டிகுலர் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்ல. இப்போ சப்போஸ் இதை பொறுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த டேப்லெட்டோட குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். இப்போ மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை அதுக்குள்ள சேர்த்துட்டு அந்த நிறைய இன்ட்ராக்ஷன்ஸை படிக்கிறதுக்கு பேர் மல்டிபிள் லீனியர் கிடையாது, மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஓகேவா? இட் ரிலேட்ஸ் டூ ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். நம்ம அங்கே ஒரு வேரியபிள் பார்த்தது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். நிறைய இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ், நிறைய ஒரு டிபெண்ட் வேரியபிள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஓகேவா? இது சைமல்டேனியஸ் எவாலுவேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆன் தி ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவேஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஒரே ஒரு வேரியபிள் இருந்துச்சு, இப்போ நிறைய வேரியபிள் இருக்கு. X1, X2, X3, அப்போ XN வரைக்கும். இதே எரர் இங்கே இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னது? Yன்றது டிபெண்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் ஹார்ட்னஸே வச்சுக்கோங்க. இங்கே கம்ப்ரஷன் ஃபோர்ஸு, எக்ஸிபியன்ட் ஃபார் பைண்டரோட கான்சன்ட்ரேஷன், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன். தே ஆர் த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். β0ன்றது இன்டர்செப்ட். இந்த 1, 2, 3 இதுங்கெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ஸ். அதாவது ஸ்லோப் மாதிரி இல்லை, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. எப்சிலான்ன்றது எரர். இப்போ ஆயில் கான்சன்ட்ரேஷன் ஒரு உதாரணம் கொடுத்து, ஆயில் கான்சன்ட்ரேஷன், சர்ஃபாக்டன்ட் லெவல், ஸ்டிர்ரிங் ஸ்பீடு, இது எல்லாமே இந்த ஃபார்முலேஷனோட டிராப்லெட் சைஸை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றோம். இப்போ மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் இந்த வேரியபிள்ஸை மாற்றிட்டு டிராப்லெட் சைஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ திஸ் கேன் ஹைலைட் எந்த ஃபேக்டர் இஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், எது ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுது, விச் கேன் அஃபெக்ட் தி ப்ரிடிக்ட் தி டிராப்லெட் சைஸ். இந்த இந்த ஃபார்முலேஷன்ல எது முக்கியமானதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து டிசைன் ஸ்பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவுது. டிராப்லெட் சைஸ் ஆஃப் டிசையர்டு ஸ்டெபிலிட்டி அண்ட் எஃபிகசி நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் பைலட்ல படிச்சுட்டு லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்டுக்கு போகும்போது இந்த இது வந்து ரொம்ப உதவும். இட் ப்ரிடிக்ட்ஸ் தி குவாலிட்டி அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன் மாடலிங் என்னென்ன அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ டீப்பர் இன்சைட் இன்டு தி because it studies the complex interactions between the variables இல்லையா? It supports a multi-factor optimization and robust control for the strategy development. அப்புறம் என்ன பண்ணுது? இது ட்ரையல் அண்ட் எரர் பண்றதால வேஸ்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். ப்ரிடிக்ஷன் அண்ட் சிமுலேஷன் வித் தி டிசைன் ஸ்பேஸ் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஓகே, இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். டிஓஇ டேபிள் ஃபார் டேப்லெட் ஃபார்முலேஷன் வித் 3 ஃபேக்டர்ஸ் அட் 2 லெவல்ஸ். இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபேக்டர் ஏ பைண்டர், ஃபேக்டர் பி வந்து டிஸ்இன்டகிரண்ட், ஃபேக்டர் சி வந்து கம்ப்ரஷன். நான் வந்து 3 லெவலில் படிக்கிறேன். அதாவது 2/3 லோ, சாரி 2/2. ஓகேவா? அதாவது லோ ஹை 2 லெவல். ஓகேவா? ஸோ லோ எந்த கான்சென்ட்ரேஷன், ஹை எந்த கான்சென்ட்ரேஷன். டிஸ்இன்டகிரேட் 2 லெவலில் படிக்கிறேன், லோ ஹைன்னு. அதே மாதிரி கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் லோ ஹைன்னு 2 லெவலில் படிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது பைண்டரோட கான்சென்ட்ரேஷன், இதோட டிஸ்இன்டகிரேட்டோட பர்சன்டேஜ், கம்ப்ரஷன் ஃபோர்ஸு, டேப்லெட்டோட ஹார்ட்னஸ் என்னவா கிடைக்குது, இதை இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரிக்ரெஷன் மாடல் போட்டு என்னன்ற ஆன்சரை வந்து நம்மளால படிக்க முடியும். நான் உங்களுக்கு டிசைன் எக்ஸ்பர்ட்லையும் ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இந்த இந்த சீரீஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு இதை வந்து எடுத்து காட்டுறேன். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை பில்ட் பண்றதுக்கு உதவுது. நம்ம அந்த 2 பவர் 3 பவர் 2 அது பேர் 3 ஃபேக்டர் இருந்துச்சு, 2 லெவல். ஸோ டேப்லெட்டோட ஹார்ட்னஸ், பைண்டர், டிஸ்இன்டகிரண்ட், கம்ப்ரஷன் ஃபோர்ஸ். அப்போ இது வந்து ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? 2 லெவல்ல படிக்கிறோம். ஸோ பீட்டான்றது இன்டர்செப்ட், பேஸ்லைன் ஹார்ட்னஸ், பீட்டா 1, 2, 3 இதெல்லாம் வந்து என்னவா மாறுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது ஒரு இது இந்த பில்டிங் தி எம்எல்ஆர் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸல், ஆர் சாஃப்ட்வேர், மினி டேப், எஸ்பிஎஸ்எஸ், இந்த லீஸ்ட் பார்ஷியல் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாடலை வந்து யார் வேணா இதை பில்ட் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்டர்பிரட் தி மாடல் கோஎஃபிஷியன்ட் அடுத்தது. ஸோ டேப்லெட் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்குது. 10 + 15 இன்ட்டு பைண்டர் -5 இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஸோ இன்டர்செப்ட் வந்து 10, பைண்டர் கோஎஃபிஷியன்ட் வந்து 15, டிஸ்இன்டகிரேட் கோஎஃபிஷியன்ட் -5 நியூட்டன்ஸ். ஓகே, கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருது. இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, இன்க்ரீசிங் தி கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ் தி ஹார்ட்னஸ். ஓகே, ஸோ மாடல் வேலிடேஷன் அண்ட் யூஸ். இப்போ இந்த மாடலை வந்து செக் பண்ணிட்டு டிசைன் ஸ்பேஸ் அப்ளை பண்ணி, கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம படிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சில உதாரணம் எழுதிக்கோங்க. மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷனுக்கு நான் இதுலயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? இது ஷார்ட் நோட்ஸ்ல உங்களுக்கு கேட்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, காமா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க. ரெகுலரா வீடியோஸ் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். நீங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ்.